ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நாகார்ஜுனா சாரோட வாய்ஸ்ல தான் அந்த ட்ரெய்லரே ஓபன் ஆகுதுங்க. ஓகேவா? ஓபன் ஆன உடனே தெரிஞ்சிச்சு இந்த படத்தோட வில்லன் வந்து நாகார்ஜுனா சார் தான். ஓகேவா? அதே மாதிரி சுபின் ஷாகிர்ங்கிற ஒரு சிரிப்பு, அவருடைய வில்லத்தனமான சிரிப்பை வந்து அந்த ட்ரெய்லர்ல காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலயே தெரிஞ்சு போச்சு அவரும் வந்து இந்த படத்துல ஒரு வில்லனா நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமீர் கான் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காருங்கிறது பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. இல்ல ஒரு போலீஸ் ஆபீசரா, இல்ல சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டா கூட இருக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு இல்லீகல் பீப்புளை கண்டுபிடிக்கிறாருங்க. கண்டுபிடிக்கிறதுனால அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனையில இருந்து அவரையும் அவர் குடும்பத்தையும் அவருடைய நண்பனா இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து காப்பாத்துற மாதிரி தான் கதையை காட்டுறாங்க ட்ரெய்லர்ல. ஓகேவா? ஸோ அதுல ஒரு டயலாக் ஒன்று வரும் பாருங்க, அவர் வேணா உங்க அப்பாவா இருக்கலாம்.